கிரிக்கெட்டை தாண்டி மரியாதைக்கான போராட்டம். டு நாட் கேஸ் லைட் மீ. சைலன்ஸை உடைத்த உஸ்மான் கவாஜா. என்ன நடந்தது இந்த வீடியோல பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டரான உஸ்மான் கவாஜா அவர்கள் நடப்பு ஆஷஸ் சீரிஸ்க்கு அப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு 5வது டெஸ்ட் சிட்னில நடக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் டீம்ல தன்னை ஒரு ஆஸ்திரேலியனாவே மதிக்கல, ராசிசம் குற்றச்சாட்டையும் உள்ள வச்சிருந்தாரு. உஸ்மான் கவாஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாகிஸ்தான்ல பிறந்து ஆஸ்திரேலியாக்காக ஆடுற முதல் முஸ்லிம் பிளேயர் நான் தாங்க. அந்த அடையாளம் பெருமையா இருந்தாலும் அது ஒரு சுமையாவே இருக்கு எனக்கு. ஆஸ்திரேலியா அணியில நான் ஆஸ்திரேலியனா இருந்தாலுமே நிறைய பேர் என்கிட்ட அணுகுற விதம் டிஃபரெண்டா தான் இருந்தது. அவங்க என்ன வேற்று ஆளா தான் பார்த்தாங்க. இந்த ஆஷஸ் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் கல்ஃப் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ ஏற்பட்ட பேக் ஸ்பாம் காயனால என்னால முதல் டெஸ்ட் விளையாட முடியல. இந்த காயம் பத்தி யாரும் பேசல, ஆனா கான்ட்ரோவர்சியா தான் நிறைய பேசினாங்க. ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், என்ன சொன்னாங்கன்னா, நான் கமிட்டடா இல்ல, நான் ஒரு சுயநலவாதி, அது மட்டும் இல்லாம சோம்பேறி. யாராவது கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணாம கல்ஃப் ஆடிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் அந்த டெஸ்ட் மேட்ச் முடியற வரைக்கும் 5 நாளா என்ன வார்த்தை எடுத்துட்டாங்க. என்ன விமர்சனம் பண்ணவங்களாம் என் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசல, என் கேரக்டர் பத்தி தான் பேசினாங்க. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், எத்தனையோ ஃபேமஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கிரிக்கெட் மேட்ச்க்கு முன்னாடி கல்ஃப் விளையாடி இன்ஜரி எல்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அதனால நிறைய மேட்சஸ் மிஸ்ஸும் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்திலாம் ஒரு வார்த்தையும் ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும் பேசவே இல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? இது ஒன்னும் புதுசு கிடையாதுங்க. நான் வளர்ந்து வந்த காலம் முழுவதும் என்ன பற்றி சொல்லப்பட்டது என்னன்னா, ரேஷியல் ஸ்டீரியோடைப்ஸ், இன பாகுபாடு பத்தி பேசுறதும், அது மட்டும் இல்லாம என்ன நிறைய முறை அவமானப்படுத்துறதும், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். இவ்வளவு நாளா பேசாதவன் நான் ஏன் இப்போ பேசுறேன்னா, இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாதுங்க. எனக்கு சுயமரியாதை ரொம்பவே முக்கியங்க. இந்த உஸ்மான் கவாஜாக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு இன்னொரு உஸ்மான் கவாஜாக்கு ஆஸ்திரேலியா டீம்ல ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தாங்க நான் இப்போ பேசினேன் இத அப்படின்னு சொல்லி உஸ்மான் கவாஜா அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பொங்கி எழுந்திருக்காருங்க.